ஹாய் ஹலோ மக்களே, பாருங்கள் இன்றைக்கி நம்ம வீட்டில் தம் பிரியாணி ரெடி ஆக போகுது. சட்டி வச்சாச்சு. அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் இங்கே இருக்குது பாருங்கள். புதினா இலை, மல்லி பேஸ்ட்டு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் அண்ட் த ஸ்பைசஸ், தக்காளி பேஸ்ட், ஆனியன் பேஸ்ட். தேங்காய் பால் ஊற்றி சமைச்சோம் அப்படின்னாக்கா நல்லா ஒரு மணமும் இருக்கும், டேஸ்ட்டும் இருக்கும். மல்லி இலை, நெய் ஃபைனலாக விடுறதுக்கு அண்ட் ஆயில். ஸோ லெக் பீஸ் இது நம்ம உள்ள பிரியாணிக்குள்ளே போடக்கூடியது. ஸோ ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம ஃபஸ்ட்டு ஆயில் ஊற்றிக்கிறலாம். ப்ரீவியஸாக கொஞ்சம் நெய் ஊற்றினா சிக்கன் எல்லாத்துலேயுமே நல்லா பிடிச்சி டேஸ்ட் அதிகமாக இருக்கும். ஃபஸ்ட்டு ஸ்பைசஸ் போட்டுக்கலாம். சூடாகலாம். புதினா இலை, cashew nuts, ஆனியன் பேஸ்ட், கார்னேஜ் மறைக்கக்கூடாது. நெக்ஸ்ட்டு வந்து மல்லி பேஸ்ட், மல்லி இலையை வந்து அரைச்சி அப்படின்னா தான் வந்து ஃபுல்லாக டேஸ்ட் அதில் இறங்கும். இது எல்லாமே லைட்டாக ப்ரௌனி ஆன உடனே அடுத்து வந்து தக்காளி பேஸ்ட் சேர்த்துக்கலாம். லாஸ்ட்டாக இஞ்சி பூண்டு போட்டு தக்காளி பேஸ்ட்டு. இது பாய் வீட்டு பிரியாணி பார்த்திங்கன்னா அவங்க எல்லாமே கட் பண்ணி தான் போடுறாங்க. பட் இது வந்து எல்லாமே நாங்கள் பேஸ்ட்டாக போடுறோம். ஏன்னா அப்படின்னா தான் இந்த ரைஸ் எல்லாத்துலேயுமே வந்து டேஸ்ட் நல்லா இறங்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து கருவேப்பிலை போட்டு அடிச்சிருக்குது. ஸோ அதனால தான் இவ்வளோ க்ரீனிஸாக இருக்குது. ஏன்னா நல்லா மணமாக இருக்கும் கருவேப்பிலை போட்டு அடித்தோம் அப்படின்னா. யாருமே அப்படி அடிக்க மாட்டாங்க. பட் நாங்கள் வந்து எப்பவுமே கருவேப்பிலை போட்டு தான் அடிப்போம். அதெல்லாம் அடிப்பாங்க, யாரும் அடிக்க மாட்டாங்க. இதில் நீங்கள் பார்த்தீங்க மாட்டாங்க. மூடி வச்சிருக்கு. கொஞ்சம் ஸ்பைஸ் காரத்துக்காக வத்தப்பொடி போட்டுக்கலாம், காஷ்மீரி. கலர் பொடி யூஸ் பண்ண மாட்டோம், அதிலே வந்து கலர் பொடி ஆட் ஆகிருக்கும். கரம் மசாலா கொஞ்சம் போட்டுக்கலாம். ஸ்பைசஸ் போட்டாலும் அந்த கரம் மசாலா வந்துட்டு போடுறது இன்னும் கொஞ்சம் மகமாக இருக்கும் வாசனையாக. புகை கொஞ்சம் அதிகமாக அடிக்குது, தீ எரியல.
புகையோட பண்ணாலும் அந்த ஸ்மோக்கி ஸ்மெல் நல்லா தான் இருக்கும் பிரியாணியில் வந்து பார்த்திங்கன்னா. இது எல்லாத்துக்கும் தேவையான அளவுக்கு கொஞ்சம் உப்பு வந்து சேர்த்துக்கலாம். டாட்டா சால்ட், கறி வந்து பார்த்திங்கன்னா இப்போ போட்டால் தான் அந்த நெய் ஸ்மெல்லு ப்ளஸ் அந்த மசாலாஸ் எல்லாமே வந்துட்டு இதில் ஆட் ஆகும். நாங்கள் வந்து சிக்கன் லைட்டாக பாயில் பண்ணியிருக்கிறோம். பாயில் பண்ணாமல் போட்டால் நல்லா தான் இருக்கும், பட் வேக லேட் ஆகும். இது கொஞ்சம் ஆஃப் பாயில் பண்ணிட்டோன்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஆஃப் பாயில் பண்ணுறப்பே லைட்டாக லெமன் இதெல்லாம் போட்டு வேக வச்சுருப்போம். இப்போ இது கூட கொஞ்சம் தயிர் ஆட் பண்ணோன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா கறி வந்து சாஃப்டாக வந்துடும். சிக்கன் வந்து பார்த்தீங்களா எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குன்னு. வா, தயிர் வந்து நம்ம சாஃப்ட்னஸ்க்காக போட்டுக்கிறோம். ஒரு டெக்ஸ்சர் பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு. இப்போ தேங்காய் பால் இப்போ கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணால் தான் வந்துட்டு அந்த தேங்காய் பாலோட டேஸ்ட் வந்து சிக்கனில் உள்ள மெர்ஜ் ஆகும். பிரியாணிக்கு ஆல்ரெடி கிரேவி ரெடி பண்ணியாச்சு. சிக்கன் கிரேவி, சால்னான்னு சொல்லுவாங்க. சரி, இப்போது நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றியாச்சு. ஊற்றிட்டு கரெக்டான அளவு பார்த்துக்கலாம். அடுத்து நெக்ஸ்ட்டு ரைஸ் போட்டாச்சுன்னா அவ்வளோதான், பிரியாணி தம் போட்டு இறக்கிற வேண்டியதான். முடிஞ்சு மக்களே, நல்லா கொதிச்சிருச்சு பாருங்கள். இப்போது லாஸ்ட்டாக ரைஸை போட்டுக்கலாம். நம்ம ரைஸ் போட்டு மூடி விட்டுச்சுன்னா ஒரு 10 நிமிஷம் தான். பாயில் ஆனோடனே தம் போட்டுடலாம். இது வந்து சீரக சம்பா ரைஸு. எல்லாருமே வந்து பாஸ்மதியில் தான் பண்ணுவாங்க, பட் நம்ம வந்து சீரக சம்பாவில் பண்ணுறோம். அது வந்து டேஸ்ட் வந்து அல்டிமேட்டாக இருக்கும். பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. லாஸ்ட்டாக நெய்யை ஊற்றிட்டு இறக்கிடலாம். அப்போனா தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். தம் போடுறதுக்கு முன்னாடி ஒரு நெய் விட்டிங்க அப்படின்னா தம் எடுத்துகிட்டு கிண்டுறப்ப அந்த நெய்யோட டேஸ்ட் அருமையாக இருக்கும்.